இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வலிமை மோஷன் போஸ்டர் வந்திருக்கு. அதை அந்த இது உங்கள் பேரை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோ வந்து நீங்கள் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வரும், நீங்களும் எடிட்டிங் கற்றுக்கலாம். சரி வாங்க. இப்போ வந்து பிக்சார்ட் ஆப் ஓப்பன் நெட்டே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓவராக தொல்லை பண்ணுவாங்க. பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எடிட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இது தெரியுதா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் செஸ் போர்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்டு தான் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு டூல்ஸில் போயிட்டு க்ராப் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய் 16:9 வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த உங்கள் நேம் கொடுக்க போகிறீங்களோ, உங்கள் சேனல் நேம் கொடுக்க போகிறீங்களோ, எதை கொடுக்குறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு பேர் பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். இப்போ அந்த ஸ்ட்ரோக் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலரில் போய்ட்டு டெக்ஸ்டர் போய்ட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு ஃபோட்டோவோட லிங்க் கொடுத்துருப்பேன் மெட்டீரியலில். அந்த ஃபோட்டோ வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நடுவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ டிக்கப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எப்பயும் போல் அந்த அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா சேவ் ஆயிரும். இப்போ அலைட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ளஸ் அமைக்கிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் அமைக்கி இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூ ஆலில் போய்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 செகண்டு க்ராப் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறேன், அதனால் 5 செகண்டு க்ராப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ் அமைக்கிட்டு டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிக்சார்ட்டில் எடிட் பண்ணி வச்சுருந்த அதே பேரை தான் இங்கேயும் கொடுக்கணும். மேலே அந்த இது தெரியுதா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ரோபோட் ரெகுலரில் அதே ஃபாண்ட், அதில் யூஸ் பண்ண ஃபாண்ட் பேர் வேம்பயர் வார் இட்டாலிக். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 18 PPTயில் இருக்கும், அதை வந்து 28 PPTயில் வச்சுட்டு கூட வச்சுக்கோங்க. எவ்வளோ வைக்கலாம், 40 PPTயில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக்கிட்டு டிக் கொடுத்துட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் இருக்கும், அதில் வந்து ஒயிட்டே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்ட்டு இருக்கும், ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 ஒயிட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு திருப்பி கலர் அண்ட் ஃபில் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன்று தெரியுதா, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு அந்த மாதிரி எம்டி ஆயிரும், உள்ளே இருக்கிறது வெளியே இருக்க அந்த ஒயிட் கலர் பார்டர் மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த மாதிரி தான் நமக்கு வேணும், ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ப்ளஸ் அமைக்கிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு நம்ம பிக்சார்ட்டில் எடிட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஃபோட்டோவை வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணி இதையும் பெருசாக்கிங்க. ஆக்கிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சைஸில் கரெக்டாக அதை ஃபில் பண்ண மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சா போதும். இந்த மாதிரி வச்சுட்டு இது லாஸ்ட் வரையும் கொண்டு போயாச்சு. இப்போ ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி நீங்கள் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அதை கிளிக் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒரு 1 செகண்ட் தள்ளி திருப்பி ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம் தான் தெரியுது, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வச்ச கீ ஃப்ரேமை இந்த ஒபாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்றத அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டே வந்து ஒரு 7 வச்சுக்கலாம். இப்போ வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா இப்போ லைட்டாக இதாகுது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுவும் கரெக்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு XML ஃபைலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலோட ஓப்பன் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள் ப்ராஜெக்டில் எந்த இடம்னா நம்ம பிக்சார்ட்டில் எடிட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்துக்கோங்க, அது கிடையாது. நம்ம அலைட் மோஷனில் இந்த எழுதி வச்சுருந்ததில் போய்ட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்றத. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணுங்கன்ட்டு நான் எடிட் சொல்லித்தரேன், அது ரொம்ப நேரம் ஆகும், வீடியோ லென்த்தாக போகும், உங்களுக்கும் ஒரு இது தான். இப்போ உங்களுக்கு XML ஒரு சில பேருக்கு ஆட் பண்ணால் தெரியாது. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் ஒரு 2300 வச்சுக்கோங்க, 2300. பேரலக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது பேர் ஃப்ராக்ஷனல் விராப். இந்த ஆட் எஃபெக்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். விராப் அப்படி இல்லை, பேரலக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம் இதை கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு அனிமேஷன் கீ ஃப்ரேம் அதை எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு -5 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒய் அப்படின்னு இருக்கும். ஒயில் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அது -600, லாஸ்ட்டில் -1. மேக்னிடியூடு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி தான். மேக்னிடியூடு என்ன போட்டிருக்கோன்னா 0.050, டீட்டெயில் 2.17, ரெக்டாங்குலரி 0.66, ஆக்டேவஸ் 6. இதை நல்லா பார்த்துக்கோங்க, நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணி. இப்போ க்ளோ அப்படின்ட்டு இருக்கும். க்ளோ நீங்கள் சும்மா ஆட் பண்ணாலே போதும். க்ளோ எங்கே இருக்குன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் இருக்கும். க்ளோ ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இல்லை, கலர் அண்ட் லைட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். எதில் இருக்கோ பார்த்து எடுத்து இதில் தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் வீடியோ ஓவர் லென்த்தாக போய்கிட்டு இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆடியோ ப்ளே பண்ணால் எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் ப்ளே பண்ணாமல் இந்த மாதிரி காமிக்கிறேன். இதையும் கரெக்டாக அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் வரும். உங்களுக்கு நீங்களும் எடிட்டிங் கற்றுக்கலாம். சரி, எப்படி சேவ் பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டா சேவ் ஆயிடும். அடுத்து ஒரு நல்ல